بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: كل نفس ذائقة الموت. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: إذا قضى الله بعبد أن يموت بأرض جعل له إليها حاجة. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று முடித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வருடத்தினுடைய ஹஜ் நாட்களில் கடந்த ஆண்டுகளை விட சில மனதிற்கு வழியை தரக்கூடிய நிகழ்வு ஹஜ்ஜுடைய நாட்களில் ஹரம் ஷரீஃபிலே நடந்திருப்பதாக, மக்காவில் அதனுடைய இடங்களில் நடந்திருப்பதாக தகவல் வருகிறது. இந்த வருடத்திற்கு ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர். கடந்த ஆண்டை விட கொஞ்சம் கூடுதல் என்பதாகவும் சொல்லப்படுகிறது. இல்லை, இது எப்போதும் உள்ள வளமையான எண்ணிக்கை தான் என்றும் சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இந்த ஆண்டில் 25 லட்சம் பேரில் ஹஜ்ஜுக்காக சென்றவர்களில் கிட்டத்தட்ட 550 பேர் அவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள், ஷஹீதாயிருக்கிறார்கள் என்பதாக பார்க்கிறோம். இந்த 550 பேர் இறந்து போவதற்கு காரணம் சவுதி நாட்டிலே, குறிப்பாக மக்காவிலே கிட்டத்தட்ட 48 டிகிரி செல்சியஸ் வெப்ப அலை வீசியதுதான் காரணம் என்பதாக சொல்லப்படுகிறது. கடுமையான வெப்பத்தின் காரணமாக அதை தாங்க முடியாத குறிப்பிட்ட வயதை கடந்தவர்களில் 550 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். எகிப்து நாட்டை சேர்ந்தவர்கள் தான் இந்த எண்ணிக்கையில் அதிகமானோர். கிட்டத்தட்ட 323 பேர் எகிப்திக்காரர்கள். அதே போல இந்தியாவில 50க்கும் மேற்பட்டவர்கள் இந்தியர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். 16 மலேசிய மக்கள் இறந்து போயிருக்கிறார்கள். இப்படியாக எந்த நாட்டவர்கள் எவ்வளவு எண்ணிக்கை என்பதாக அங்கு வரக்கூடிய செய்திகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தகவல்களை தருகிறது. ஹஜ்ஜுக்கு போனவங்க மௌத்தா போயிட்டாங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் கூட மார்க்கத்தின் பார்வையில் அது சிறந்த மௌத்து என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஒரு நாளைக்கு மௌத்தா தான் போக போறோம். அதுல யாரும் விதிவிலக்கு கிடையாது. நல்லவர்கள், நாதாக்கள், கெட்ட மனிதர்கள், மோசமானவர்கள், அயோக்கியர்கள் எல்லாரும் ஒரு நாளைக்கு மௌத்தா போக போறோம். அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்கின்றான்: குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும், எல்லா ஜீவராசியும் ஒரு நாள் நிச்சயம் மரணத்தை சந்தித்தான் ஆக வேண்டும். இந்த மௌத்து எப்படி வருதுங்கிறதா முக்கியம். நாமளும் மௌத்தாக தான் போக போறோம். ஆனா அந்த மௌத்து நல்ல விதமாக வர வேண்டும், அதுதான் மகிழ்ச்சிக்குரியது. அந்த அடிப்படையில் பார்ப்போமையானால் ஹஜ்ஜுக்காக போய் அங்க போய் மௌத்தா போனவங்களுடைய மௌத்து நிலை என்னன்னு கேட்டா அது கண்ணியமான மௌத்து அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அது உயர்வான மௌத்து, அவர்களுடைய இறுதி முடிவு அழகாய் அமைந்திருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறது. இதை போல மௌத்து நமக்கும் வர வேண்டும் என்று உள்ளத்தில் ஈமான் இருப்பவர்கள் ஒவ்வொருவர்களும் ஆசைப்பட வேண்டிய மௌத்து. குடும்பத்தார்கள், மௌத்தா போன குடும்பத்தார்களுக்கு உண்மையாகவே கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் துக்கமான விஷயம்தான். அந்த துக்கத்தை மட்டும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறத விட மௌத்தா போயிருக்கிறாங்கல்ல,
அவங்க ஷஹீதுகளாக இஸ்லாம் பார்க்கிறது. புகாரிலே நபிமொழி இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வின் வழியில் போய் உயிர் துறந்தவர் அவர் அல்லாஹ்வின் வழியில் போய் வெட்டப்பட்டு இறந்தவரை போல. இது அல்லாஹ்வுடைய வழி. அல்லாஹ்வுடைய வழியில் செல்வது அப்படிங்கிறது பலதரப்பட்ட விளக்கங்கள் உண்டு. மார்க்க அறிவை கற்றுக்கொள்ள புறப்பட்டால் அது அல்லாஹ்வுடைய வழி. அதே போல ஹஜ்ஜு உம்ராவுக்கு சென்றால் அது அல்லாஹ்வுடைய வழி. அல்லாஹ்வின் மார்க்கத்தை வளர்த்தெடுப்பதற்காக என் உயிரையும் என் உடமையையும் கொடுக்கிறேன் என்று புறப்பட்டால் அது அல்லாஹ்வுடைய வழி. இப்படி அல்லாஹ்வுடைய வழிகள் நிறைய இருந்தாலும் இந்த ஹஜ்ஜு உம்ராவுக்கு போறதும் அல்லாஹ்வுடைய வழியில் உள்ளதுதான். ஃபீ சபீலில்லாஹ். அவன் ஃபீ சபீலில்லாஹ்ல மௌத்தானா அவர் ஷஹீது தான். அவர் சாதாரண மௌத்துன்னு சொல்லிட முடியாது, அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை பெற்ற மௌத்து அப்படின்னு பார்க்கலாம். மார்க்க அறிஞர்கள் இந்த ஹஜ்ஜுக்கு போறவங்க விஷயத்துல சில கருத்துக்களை சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா கஅபத்துல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக கட்டி முடிச்சிட்டான். கட்டி முடிச்ச பிறகு அல்லாஹ் அறிவிப்பு செய்தான், ஹஜ்ஜுக்கு வாருங்கள் அப்படின்னு அறிவிப்பு செய்தான். அதற்கு அடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டான். மாணவர் தலைவர் அவர் தானே, அவரை கூப்பிட்டு ஜிப்ரீல் நீனும் மக்களை ஹஜ்ஜுக்கு வரும்படி கூப்பிடுன்னு அல்லாஹ். அதே மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் கூப்பிட்டாங்க. அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட வர்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொன்ன செய்தி அல்லாஹ் குர்ஆன்லயே பதிவு செய்திருக்கிறான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட சொன்னா இப்ராஹிம் நீங்க கூப்பிடுங்க ஹஜ்ஜுக்கு. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் ஹஜ்ஜுக்கு கூப்பிட்டாங்க மக்களை. அதுக்கு அடுத்து இப்லீஸ் தானா முன் வந்தான். இறைவா எல்லாரும் நீயும் கூப்பிட்ட, வானவரும் மலக்கும் கூப்பிட்டுட்டாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டுட்டாரு, நானும் கூப்பிடட்டுமா அப்படின்னு கேட்டான். உனக்கு வரவே கூடாத ஆசை, நல்ல விஷயத்துக்கு நீ கூப்பிடுறேன்னு நினைக்கிற, எப்பயுமே இருக்க மாட்டியப்பா, அப்படியெல்லாம் பரவாயில்ல நீனும் கூப்பிடுன்றான்ல. இப்லீஸும் கூப்பிட்டான், ஹஜ்ஜுக்கு வாங்கன்னு கூப்பிட்டான். இந்த 4 பேரும் கூப்பிட்டாங்களா இல்லையா? 4 தரப்பு மக்கள் ஹஜ்ஜுக்கு போபவர்கள் இருப்பார்கள் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார். அல்லாஹ்வின் அழைப்பிற்கு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இதோ இறைவா நான் வந்து விட்டேன், ஹாஜராகி விட்டேன், யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய அழைப்பிற்கு பதில் சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் இறை நேசர்களாக மாறிவிடுவார்கள், அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமான மனிதர்களாக மாறிவிடுவார்கள், அல்லாஹ்வின் உவப்பை பெற்ற மனிதர்களாக மாறிவிடுவார்கள். அடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டாங்களே இல்லையா, ஹஜ்ஜுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்களா இல்லையா? அதற்கு யாரெல்லாம் பதிலளிப்பார்களோ அவர்கள் ஹஜ்ஜுக்கு போவார்கள், ஆனால் தாயகம் திரும்ப மாட்டார்கள், அங்கேயே இறந்து போவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பிற்கு யாரெல்லாம் பதில் சொல்லுவார்களோ அவர்கள் எல்லாம் மீண்டும் வீட்டுக்கு திரும்ப மாட்டார்கள், அங்கேயே அந்த இபாதத்திற்குள்ளாகவே அந்த இடத்திலேயே மௌத்தா போய் விடுவார்கள். காரணம் குர்ஆன்ல அல்லாஹ் நிறைய என்ன சொல்றான்னு கேட்டா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய சப்தத்தை கேட்டா மனித இனம் செத்து போகும். சில கூட்டத்தார்கள் அல்லாஹ் அழிக்க முடிவு பண்ண உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை தான் கூப்பிட்டான். ஜிப்ரீல் அவங்க காதுல விழுகிறவாறு உன் சப்தத்தை திறந்து விடுன்றான், உன் வாயை திறந்து சத்தம் போடுன்றான். அவங்க சத்தம் போட்டோடனே புத்து 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 புத்துன்னு அந்த கவுப்புகள் எல்லாம் செத்து போயிட்டாங்களா இல்லையா? அப்ப சாமானியமான மனிதன் ஒரு மலக்கு, குறிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய சப்தத்தை அவனால் கேட்டு ஜீரணித்து வாழ முடியாது. அப்படி அணுவாக இருக்கும்போது இவன் கேட்டானா இல்லையா, அந்த கேட்டு கேள்விக்கு அங்கே போவான், இபாதத்துக்கு இடையிலேயே அங்கேயே இறந்து போவான் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள். 3வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பு கொடுத்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைப்புக்கு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்னு சில பேர் பதில் சொல்லியிருப்பாங்களா இல்லையா? அவங்க ஹஜ்ஜை முடிச்சிட்டு ஊருக்கு வந்த பிறகு ஹஜ்ஜுக்கு முன் ஹஜ்ஜுக்கு பின் அவர் நிலை மாறி போயிருக்கும். அல்லாஹ், ரசூலு, தொழுகை, வணக்கம், இபாதத்து, நல்ல குணம் எல்லாமே இவற்றை வந்துடும். முன்னாடி இல்ல, ஹஜ்ஜுக்கு போன பிறகு ஹாஜியார் திருந்திட்டார், சொல்றமா இல்லையா? முன்னாடி இருந்தாரு வேற மாதிரி இந்த மனுஷன், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாருங்க, வாழ்க்கையே மாறி போச்சுங்க, சீதேவி நல்ல மனுஷன், அல்லாஹ் அக்பர், சொல்றமா இல்லையா? இவர்களை போன்றவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அழைப்புக்கு பதில் தந்தவர்கள். அடுத்து மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், இப்லீஸின் அழைப்பிற்கு சிலர் பதில் தந்திருப்பார்களா இல்லையா? அவர்கள் ஹஜ்ஜுக்கு போவார்கள், போய்விட்டு வந்த பிறகு மூர்க்கத்தனமாக பாவத்தில் ஈடுபடுவார்கள். முன்னாடி கூட இந்த ஆள் இப்படி இல்லைங்க, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பிறகு ஹாஜியார் ஆன பிறகுதாங்க பேசுறதெல்லாம் அசிங்கமான பேச்சு, எப்ப பார்த்தாலும் பொய், புரட்டு, சூனா, பானா, அது இது. இந்த ஆள் செய்யாத பாவமே இல்லைங்க, ஹாஜியாரா என்ன அப்படின்னு திட்டுறாங்களா இல்லையா? சில பேரை பார்த்து பாவம் செய்யறதை மூர்க்கத்தனமா செய்வான், அல்லாஹ்வுக்கு பயப்படவே மாட்டான்.
தன்னை ஹாஜின்னு நினைப்பே அவனுக்கு வராது. இவன் யாருன்னு கேட்டா இப்லீஸ் அழைத்த போது இவன் பதில் தந்திருப்பான். அதன் விளைவை இவன் அப்படி அனுபவிக்கிறான் வாழ்க்கையில என்று மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள். இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டா கிட்டத்தட்ட 550 பேரும் மௌத்தா இருக்கிறாங்க. இவங்க எல்லோரும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்புக்கு பதில் தந்தவர்கள் என்பதாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு அதற்கான விளக்கங்களை தருகிறார்கள். அப்போ மௌத்துங்கிறது வரதான் போகுது. அந்த மௌத்து நல்ல மௌத்தா இருக்கட்டுமே. அட ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட தமிழகத்துல கள்ளச்சாராயம் குடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் செத்து போயிட்டான். அதுக்காக நிதி கொடுக்கணும், அதை தடுக்கணும், அதுக்கு தனி காவல்துறை அமைக்கணும், அப்படி இப்படின்னு நிறைய வருதா இல்லையா? 30-40 நிறைய வருது எண்ணிக்கை. மவுத்து தான் இவனுக்கு அநியாயமாக பாவம் செஞ்சு அசிங்கப்பட்டு செத்து போறான். ஆனா அந்த சீதேவிகள் அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்று அங்கே போய் அமல் செய்து அமலின் இடையிலேயே இறந்து போயிருக்கிறார்களே, அது எவ்வளவு பெரிய கண்ணியமான மௌத்து. இந்த மௌத்துங்கிறது நமக்கும் வரணுமேனு ஆசைப்பட மார்க்க அறிஞர்கள் நாதாக்கள் பல பேரு இதுக்குன்னே புறப்பட்டு போய் மக்காவுல உட்காந்துக்குவாங்களாம். மக்காவுல உட்கார்ந்து இறைவா இந்த பூமியில எனக்கு மௌத்து தானு கேட்பாங்களாம். அல்லாஹ் சிலருக்கு தந்திருக்கான், சிலருக்கு தரல, ஊருக்கு விரட்டி விட்டுட்டான், அது வேற. எப்படியோ மௌத்து. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அதாவது இதா கதல்லாஹு பி அப்தின், அல்லாஹ் தஆலா ஒரு அடியாருக்கு ஐயமூத பில் அர்தி, ஒரு பூமியில இந்த ஊர்ல தான் இவர் மௌத்தா போணும் முடிவு பண்ணிட்டான்னு வைங்களேன், அல்லாஹ் ஜஅல லஹு இலையா ஹாஜதன், அந்த ஊர்ல இவருக்கு ஒரு தேவை அல்லாஹ் உண்டாக்கிடுவான். சென்னையில உட்கார்ந்து இருக்காரு, அவர் அமெரிக்கால போய் தான் மௌத்தா போகணும் அல்லாஹ் கலாக்கத்துல எழுதி வச்சுட்டானா, இவர் பரம ஏழையா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பிரச்சனைக்குரியவரா இருந்தாலும் சரிதான், அங்க ஒரு தேவையை இவருக்கு உண்டாக்கி இவரை கொண்டு போய் அங்க நிப்பாட்டுவான். அல்லாஹ் நிப்பாட்டி அங்கதான் அல்லாஹ் அவரை மௌத்தாக்குவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், திருமிதி நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப இந்த 550 பேர் மௌத்த அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டான், அந்த பூமியில புண்ணிய பூமியில தான் நீங்க மௌத்தா போவீங்கன்னு. அதனாலதான் அவங்களை ஹஜ்ஜுக்குன்னு அனுப்பி அந்த வெயில வர வச்சு வெயிலையும் அதிகப்படியாக இந்த வருடத்தை அந்த வெப்ப அலையை உண்டாக்கி அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா அங்க அவங்களுக்கு மௌத்த தந்திருக்கிறான். அப்ப இந்த மௌத்து நல்ல மௌத்து தான். ஆனா என்ன, அது இயற்கை அல்லாஹ்வுடைய நாட்டம். வெயிலுங்கிறதே மனிதனுக்கு சக்திக்கு கையில உள்ளதா? அல்லாஹ் நாடுனா இந்த டிகிரி அதிகப்படுத்துவான். அதாவது 48 டிகிரி செல்சியஸ்ங்கிறாங்க. சில நேரங்கள்ல அல்லாஹ்வுல 50ஐயும் தருவான், 100ஐயும் தருவான், சில நேரத்துல 20ஐயும் கொடுப்பான். இது அல்லாஹ்வுடைய புறத்துல உள்ளதா இல்லையா? மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. சில பேர் சொல்றாங்க சவுதி அரசு அது இதை பண்ணாம விட்டுருச்சுட்டு. அட சவுதி அரசு 1-2 பண்ணாம விட்டாலும் கூட இது அல்லாஹ்வுடைய நாட்டமுங்க. 550 பேர்த்த அல்லாஹ் அங்க கொண்டு போய் மௌத்தாக்கணும் முடிவு பண்ணியிருக்கான். அந்தந்த ஊர்கள்ல இருந்து கொண்டு போய் அங்க நிப்பாட்டி இருக்காங்கன்னா அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அவங்க சீதேவிமான மக்கள், அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள், ஈமானோடு இபாதத்தோடு மௌத்தா போய் இருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது நாம கொஞ்சம் உள்ளத்துல சந்தோஷப்படலாம். மௌத்தை நினைச்சு சந்தோஷப்படக்கூடாது. ஆனால் இது போன்ற மௌத்தை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். இறைவா இந்த பாக்கியத்தை எனக்கும் தந்துறேன், என்னையும் அப்படி ஒரு ஆளா சேர்த்துக்கொள்ள அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்கணும். புகாரியில இப்படி ஒரு நபி மொழி பதிவு செய்யப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தான் ஹஜ்ஜுக்கு போனாங்க. அந்த ஹஜ்ஜுக்கும் கூட கிட்டத்தட்ட 1,00,000 பேரு ரசூலுல்லாஹ் அழைச்சிக்கிட்டு போனாங்க. அப்படி போனதுல இஹ்ராம் ஆடு கட்டுற பிறகு அன்னைக்கு கழுதை, குதிரை, ஒட்டகம் இப்படித்தானே பயணம். அன்னைக்கு வாகனம் இல்லாத காலமா இல்லையா? ஒரு நபித்தோழர் இஹ்ராம் ஆடையை கட்டி ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு செல்லும் வழியில, அதாவது ஒட்டகத்து மேல உட்கார்ந்து இருக்காரு. அந்த ஒட்டகம் கொஞ்சம் மிரண்டு பிடிச்சிச்சு. அந்த மிரண்டதுல அவர் கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்ததுல எப்புக்கு தப்பா கழுத்து ஒடிஞ்சு அங்கேயே மௌத்தாயிட்டார். கழுத்து ஒடிஞ்சு இஹ்ராம் ஆடையில இருக்கும் போது அங்கேயே மௌத்தாயிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யகுஸிலூஹு பிமாயின் வஸித்ரின், எப்பா இவருக்கு இளந்த இலையை கொண்டு இவருக்கு நீங்க குளிப்பாட்டுங்க அப்படின்னா. வகஃபினூஹு ஃபீ ஸௌபைஹி, இவருக்கு 2 ஆடை கஃனாக பொத்துங்க அப்படின்ட்டாங்க. வலா தமஸ்ஸூஹு பித்தீபின், இவருக்கு நறுமணம் பூசி விடாதீர்கள். இங்கதான் கவனிக்கணும். ஜனாசானா நறுமணம் பூசணும். எப்படி? ஜனாசானா நறுமணம் பூசணும். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க? வலா தமஸ்ஸூஹு பித்தீபின், இவருக்கு எந்த நறுமணங்களையும் பூசி விடாதீர்கள், எந்த நறுமணமும் வேண்டாம். மௌத்தா போனவர் மார்க்க அறிஞரா இருந்தாருன்னா அவருக்கு தலப்பா கட்டி விடுவாங்க. இது ஜனாசாக்களை பாக்குறோம். முக்கியமான இபாதத்திற்குரியவரா இருந்தா தலப்பா எல்லாம் கட்டி விடுவாங்க, தலையெல்லாம் பொத்துவாங்க. பொதுவாக ஜனாசாவை தலையெல்லாம் பொத்தி தானே தூக்கிட்டு போறோம். அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலா துஅখিরু ரஅஸஹு,
அவருடைய தலையை நீங்கள் மூடாதீர்கள். காரணம் என்னன்னு கேட்டா, இவர் மறுமை நாளிலே எழுப்பப்படுவார் முலப்பியன், தல்பியா சொன்னவராகவே எழுப்பப்படுவார். அவர் எந்திரிச்சு வரும்போது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக், இதுதான் தல்பியா. இந்த தல்பியாவை சொல்லிக்கிட்டே அவர் எந்திரிப்பாருப்பா. இவர் ஹாஜி, இவர் ஹாஜி அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஹஜ்ஜுடைய நேரத்துல இபாதத்துக்கு இடையில இஹ்ராம் கட்டின பிறகு மௌத்தா போயிருக்காருன்னு தெரியும். அப்படின்னா எவ்வளவு பெரிய பாக்கியம்! அல்லாஹ் அக்பர், அல்லாஹு அக்பர், எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஒருத்தர் எழுந்து வரும்பொழுது எந்த பயமும் இல்லை. அல்லாஹ் என்னை ஒண்ணும் செய்ய மாட்டான், என்னை எதையும் விசாரிக்க மாட்டான், சொர்க்கம் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்துல தல்பியா சொல்லி ஒருத்தர் எந்திரிக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய பாக்கியமா இல்லையா? இந்த 550 பேருக்கும் இதேதான் நிலை. இந்த 550 பேர் இறந்து போயிருக்கிறாங்களே, இவங்களுக்கு மார்க்க சட்டம் என்னன்னு கேட்டா, இவங்களுக்கு குளிப்பாட்டப்பட்டிருக்கு. சவுதி அரசை சொல்லிச்சு குளிப்பாட்டணும் அப்படின்னு குளிப்பாட்டி இருக்கிறாங்க, கஃனாட போத்தி இருக்கிறாங்க. ஆனால் நறுமணங்களை அவர்களுடைய உடைகளிலோ உடுப்புகளிலோ ஆடு மேலுகளிலோ பூச மாட்டார்கள். ஏன்னா இவர் தல்பியாவோட நாளைக்கு எந்திரிக்க போறாரு. காரணம் என்னன்னு கேட்டா, இஹ்ராம் ஆடையை கட்டுனதுல இருந்து அந்த 5 நாள் அமலை முடிச்சு இஹ்ராம் ஆடையை களையிற வர இவர் நறுமணம் பூசக்கூடாதா இல்லையா? இவர் மௌத்தா போனாலும் ஹாஜி தான். உசுரோட இருக்கும்போது எப்படியோ அதே போலதான் மௌத்தா போனாலும் ஹாஜி தான். அதே மாதிரி ஹாஜி தலையை மூடக்கூடாதா இல்லையா? இவர் மௌத்தா போனாலும் ஹாஜி தான், தலையை மூடாத, நறுமணம் பூசாத அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு கேட்டா பாக்கியம் தானே. இது துக்க காரியம் இல்லையே, இது வருந்தப்பட வேண்டிய ஒன்று இல்லையே. இந்த பாக்கியம் நமக்கும் கிடைக்கிறமே, நாம ஆசைப்படணுமே. அட மௌத்துங்கிறது வரப்போகுது, இப்படி வரட்டும் உங்க மௌத்து. இது அல்லாஹ் தஆலா நல்லவர்களுக்கு தான் தருவான். காசு பணம் இருக்கு, சொத்து சுகம் இருக்கு, வசதி வாய்ப்பு இருக்கு, அந்தஸ்து இருக்கு, பதவி இருக்கு, பகுமானம் இருக்கு, பவுசு இருக்கு, இப்படி நிறைய இருக்கிற ஆளுகள் இந்த பாக்கியத்தை தர்றதில்ல. அல்லாஹ் நாடணும். காசு பணம் இருந்தாலும் இல்லாட்டாலும், ஏழையோ பணக்காரனோ கருப்பனோ செவப்பனோ யாரா இருந்தாலும், எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் அல்லாஹ் அவனை ஹஜ்ஜுக்கு கூட்டிக்கிட்டு போகணும், அங்க மௌத்தாக்கணும். அதெல்லாம் பாக்கியம் எல்லாத்துக்கும் கிடைக்காது, எல்லாத்துக்கும் கிடைக்காது. கிடைக்கணுமே நாம வேணும்னா துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அல்லாஹ்ட்ட, அது வேற கருத்து. ஆனா இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அதாவது தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், 3 பேருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை உறுதியா தருவான், நரகத்திலிருந்து நிச்சயம் பாதுகாப்பான், நரகத்துக்குள்ளே போக மாட்டாங்க, நரகத்துக்குள்ளே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த 3 பேர் யாருன்னு கேட்டா, அதாவது ரமதான் மாதம் முழுமையாக நோன்பு பிடித்து ரமதானுடைய இறுதியில யாரேனும் இறந்து போனால் அவர்களுக்கு சொர்க்கம் போது நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும், நரகத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்றாங்க. அடுத்து சொல்றாங்க, யாரு ومن خرج حاجا ஹஜ் செய்வதற்காக வீட்டில் இருந்து புறப்பட்டு விட்டான், فاذا قدم من حاجته مات, ஹஜ் நேரத்துல ஹஜ் முடிக்கும் போது அங்க மௌத் வந்துருச்சு. ஹஜ்ஜுடைய அமல் எப்படி 5 நாள் கிட்டத்தட்ட இருக்கா இல்லையா? 5 நாள்ல ஒரு 4வது நாள் வச்சுப்போமே, 4வது நாள் அல்லது 5வது ஆரம்பம்னு வச்சுப்போமே. ஹஜ் அமலெல்லாம் முடிக்க போறாரு, டக்குன்னு அல்லாஹ் அவருக்கு மௌத்தை தந்துட்டான். இந்த மௌத்தானவர் சொர்க்கத்திற்குள் நுழைவார், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவார். அதே போல உம்ராவுக்கு புறப்பட்டு வீட்டிலிருந்து புறப்பட்டு உம்ராவுடைய அமலை எல்லாம் முடித்து அந்த முடிக்கிற தருவாயில மௌத்தாயிட்டார். முடிக்கிற தருவா காபாக்குள்ள போய் தவாப் செய்யறது, சை செய்யறது, மொட்டை அடிக்கிறது, இதுதான் உம்ரா. இந்த அமலுக்குள்ள, அந்த இறுதி அமல்ல மொட்டை அடிக்கிறதுக்குள்ள அதை சை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இப்படி ஒரு மௌத்து ஒருத்தர் வந்துருச்சுன்னு வைப்போமே. இப்ப உம்ராவுக்கு போன போது பல பேருக்கு தெரியுது, திடீர்னு ஒருத்தர் சை செஞ்சுக்கிட்டே இருந்தாருங்க, புத்துன்னு விழுந்துட்டாரு, மௌத்தாயிட்டாரு. உடனே 5 நிமிஷத்துல போலீஸ் வந்துச்சு, தூக்கிட்டு போயிருச்சு, அடுத்த ஒருத்தருக்கு ஜனாசா தொழுகைக்கு வந்துருச்சு அப்படின்னு கேள்விப்படுறோமா இல்லையா? மொட்டையே அடிக்கல, அதுக்குள்ள ஒரு மௌத்தாயிட்டாரு சொல்றோமா இல்லையா? இவர்கள் எல்லாம் நேரடியாக சொர்க்கம் போவார்கள், நரகத்திலிருந்து இவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடியது முஸன்னஃப் அப்துர் ரஸாக்ல இந்த செய்திகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டது. நோம்பாளியா மௌத்தா போறது பெரிய பாக்கியம்ங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு, அதாவது மன் மாத்த வஹுவ ஸாயிம் தகலல் ஜன்னா, யாரு நோம்பு வச்சுக்கிட்டே இருக்கையில மௌத்தா போறாரோ அவர் சொர்க்கம் போயிடுவாரு. மௌத்தா போறதுன்னு உறுதியாகி போச்சு எல்லாத்துக்கும். அட மௌத் இப்படி வந்துட்டு போகட்டுமே, அல்லாஹ்வுத்தாலா அப்படி ஒரு நசீபை நம்மளுடைய வாழ்க்கையில தரட்டுமே அப்படி நாம அல்லாஹ்ட்ட ஏங்கணும்னா நாம வாழும் பொழுது ஒழுக்கமா வாழணும்னு அர்த்தம். மூதேவிகளுக்கு ஷைத்தான்களுக்கு எல்லாம் அல்லாஹ்வுத்தாலா அப்படி ஒரு நல்ல மௌத்தை தரமாட்டான், வேற மாதிரி விகாரமான மௌத்து தான் அமையும்.
அதே மாதிரி சீரடியர் அல்லாஹ் மோசமான மௌத்தை தர மாட்டான், நல்ல விதமாக தான் அவங்களுக்கு மௌத்தை கொடுப்பான். உஸ்மான் ரலியல்லாஹு தன்னுடைய இறுதி நேரம் எதிரிகள் வீட்டு சிறையில வச்சுட்டாங்க, வெளியவே நீங்க போக கூடாது அப்படின்னு வீட்டுக்குள்ளே அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு சிறை வச்சுட்டாங்க அந்த மோசமான மனிதர்கள். அப்ப அன்னைக்கு இரவு உஸ்மான் ரலியல்லாஹு உறங்குறாங்க. உறங்கும் பொழுது அந்த வீட்டு முற்றுகை பல நாட்கள் தொடர்ந்தது. அதுல ஒரு நாள் அவங்க தூக்கத்துல கனவு காண்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுவில் இருக்கிறார்கள், வலது பக்கத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள், இடது பக்கத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். இந்த 3 பேரும் இருக்கும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உஸ்மான் உன்னை வீட்டு சிறையில வச்சுட்டாங்களா எதிரிகள் ஷைத்தான்கள், கவலைப்படாத, நாளைக்கு நம்ம இடத்துக்கு நீ நோன்பு திறக்க வந்துட வேண்டாம். அழகா அடையாளம் சொல்லிட்டு போயிட்டாங்க, நம்ம இடத்துக்கு எங்களோட நீ நோன்பு திறக்க வந்திருக்க உஸ்மான், நீ கவலைப்படாத அப்படின்ட்டான். கண்ணு விடிச்சுட்டாங்க. அப்போ அவங்களுக்கு உறுதியாகி போச்சு, நாளைக்கு நான் மௌத்தா போறேன், நாளைக்கு மௌத்தா போறது மட்டும் இல்ல ரசூலுல்லாஹ்ட்ட போய் நான் நோன்பு திறப்பேன்னு சொல்லிட்டா இப்ப நான் சஹர் வைக்கணும். உடனே சஹர் வைக்கிறாங்க. அந்த பகல்ல தான் அவர்கள் வெட்டப்படுகிறார்கள். அதன் பிறகுதான் அவர்களுக்கு மௌத்து வந்தது. நோன்பு திறக்காமலேயே நோம்பாளியா இருக்கும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக ஆக்கப்பட்டு அதன் பிறகு அல்லாஹ்வை சந்தித்தார்கள் என்பதாக இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் தன் அல் பிதாயா வ நிஹாயா என்ற நூலில் இந்த செய்திகள் எல்லாம் பதிவு செய்து தருகிறார். அது மட்டுமா, ஹசன் ரலியல்லாஹு தன்னுடைய மகள் நஃபீசா அம்மா இறை நேசர்கள் பட்டியலில் அவருக்கென்று ஒரு தனி இடம் உண்டு. அவ்வளவு மிகப்பெரிய பேறு பெற்று மிகப்பெரிய ஒரு பெண்மணியாக இருந்தாலும் கூட இறைநேசராக வாழ்ந்தவர்கள், பலர்களை மாற்றி அமைத்திருக்கிறார்கள் நிலைப்பாடுகளை எல்லாம் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நஃபீசா அம்மாவுடைய அந்த இறுதி நேரம் வருது. நோம்பு வச்சிருந்தாங்க அந்த அம்மா. நோம்பு வச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சக்கராத்து நிலைமை எப்படி இருக்கும் ஹதீஸ்கள்ல வருது, யாரும் அனுபவிச்சதெல்லாம் சொல்ல முடியாது. சக்கராத்து நிலைமை இப்படி இருந்துச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா? செத்தாதானே சுடுகாட்டுக்கு வழி தெரியும். அந்த மாதிரி செத்ததுக்கு அப்புறம் வர சாவர நேரத்துல வர்றதை யாரும் வாய்மொழியாக சொல்ல முடியாது. ஆனால் மார்க்க நூல்களில் மார்க்க அறிஞர்கள் இப்படி சொல்கிறார்கள், சக்கராத்து நிலைமைங்கிறது கடுமையான தாகத்தை ஏற்படுத்தக்கூடியது. கடுமையான தாகம் ஒரு ஹதீஸ் உள்ள அப்படிதான் வருது. சில பாதைகளுக்கு சக்கராத்து நிலைமை கடல் தண்ணீர் மொத்தத்தையும் குடித்தாலும் தாகம் தீராது, அவ்வளவு கடுமையான தாகத்தோடு இருக்கும். சக்கராத்து நிலைமைங்கிறது அது ஒரு வகையான தாகம், ஒரு வகையான சூடு, ஒரு வகையான கசப்பு. இதையெல்லாம் அனுபவித்தவர்கள் அவர்கள் சொன்னதாக அல்ல, அந்த நூல்களின் செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப நஃபீசா அம்மா பொதுவாக தெரியுதோ அந்த ஹதீஸ் எல்லாம் பாக்குறோம். நஃபீசா அம்மாவுக்கு ரொம்ப தாகமா இருக்குமே, அம்மா இறுதி நேரத்துல இருக்கீங்களே கொஞ்சம் தண்ணியை குடிங்கன்னு சொன்னாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, சாதாரணமா தண்ணியை குடின்னு சொல்லிட்டீங்களாப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள நான் மௌத்தா போறேன், அல்லாட்ட 30 வருஷமா துவா செஞ்சிருக்கேன். 30 வருஷமா. எப்படி? இறைவா, நான் நோன்பாளியாக இருக்க என்னை மரணமடைய செய்வாயாக, நான் நோன்பு வைத்துக் கொண்டிருக்க உன்னை நான் சந்திக்கணும் அப்படின்னு 30 வருஷமா துவா செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அந்த வாய்ப்பும் கிடைச்சிருக்குது. கொஞ்ச நேரத்துல மௌத்தா போறேன், நான் நோன்பு வச்சிருக்கேன், தாகத்தை பாக்குறது அதெல்லாம் தண்ணி எல்லாம் குடிக்க முடியாது. இல்ல மருத்துவர் வந்திருக்காரு, ட்ரீட்மெண்ட் பண்ணா பொழைக்கலாம்னு சொல்றாங்களே. அப்பதான் அந்த அம்மா சொன்னாங்க, இஸ்ரிஃபு அன்னி தபீபி, அடுக்குமொழியோட சொன்னாங்க, இஸ்ரிஃபு அன்னி தபீபி, அந்த மருத்துவரை வீட்டுக்கு அனுப்பி வதஊனி ஹபீபி, என் ஹபீபை நான் சந்திக்க போகிறேன். தபீபு வேண்டாம், ஹபீபு வர போறான். ஹபீபு அல்லாஹ்வை சந்திக்க போறான், நேசனை சந்திக்க போகிறேன். இந்த தபீபு வைத்தியர், இந்த மருத்துவர் வேண்டாம், அவரை அனுப்பிச்சிரு, அவரே ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நான் குறைக்க மாட்டேன், அல்லாஹ்வின் சந்திப்புக்கு நேரம் ஆயிருச்சு, அல்லாஹ்ட்ட போய் நான் நோன்பு தந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி குர்ஆன் வசனத்தை ஓதி முடிக்க அவர்கள் ரூஹு, கண்ணியமான ரூஹு அவர்களிடத்திலிருந்து பிரிந்தது. இப்படியாக இதுதான் அழகான மௌத்து. இப்படி ஒருத்தவங்களுக்கு பாக்கியமான மௌத்து கிடைக்குதுன்னா இது சந்தோஷப்பட வேண்டியதே தவிர துக்கப்பட வேண்டிய நிலைப்பாடே கிடையாது, துக்கப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இதா அராதல்லாஹு பி அப்தின் கைரன், அல்லாஹ் தஆலா ஒரு அடியாருக்கு நன்மை செய்ய முடிவு பண்ணிவிட்டால் இஸ்தஅமலஹு, அவனை செயல்பட விட்டு விடுவான். அப்படின்னா செயல்பட விட்டு விடுவான். உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, செயல்பட விட்டு விடுவான்னா எங்களுக்கு ஒன்றும் புரியலையே, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுவஃபிகுஹு லிஅமலின் கப்ல மௌத்தி, மௌத்துக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா அமல் சாலிஹின், நல்ல அமல்களை அவனை செய்ய விடுவான்.
நல்ல அமல்களை செய்ய விட்டு அதன் பிறகு மௌத்தாக்குவான். சும்மா யக்பதுஹு, அந்த அமல் செய்து கொண்டிருக்கும் போதே அவர் ரூஹு அடங்கும். தொழுதுகிட்டே இருக்காரு, தொழுதுகிட்டே இருக்கையில ரூஹு போறது, நோம்பு வச்சுக்கிட்டே இருக்கையில ரூஹு போறது, ஹஜ்ஜுக்கு போனாங்களே ஹஜ்ஜுக்கு போன இடத்துல அங்கேயே ரூஹு போறது. இப்படி ஏதேனும் நல்லறங்கள் நல்ல அமல்களை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அப்படியே ரூஹு பிரியுதல் என்பது அல்லாஹ் அவன் மீது காட்டிய கருணை, கிருபை, நன்மை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். அதாவது இப்னு கல்கான் ரஹிமஹுல்லாஹ் இப்படி ஒரு ஆச்சரியமான செய்தியை தன் நூல்ல பதிவு செய்யறாங்க. வாக்கியத்துல் அஹ்யா அப்படின்னு ஒரு வரலாற்று நூல். அந்த வரலாற்று நூல்ல இப்படி சொல்றாங்க, மஸ்ஜிது நபவியில யமன் தேசத்துக்காரர் ஒருத்தர் மதீனாவுல அன்னைக்கு வந்து வாழ்ந்தார். அவர் நேரா 5 வேளை பள்ளிவாசலுக்கு வருவாரு. பள்ளிவாசலுக்கு வர்ற நேரத்துல அங்க இருக்கக்கூடிய குர்ஆன் பிரதியை எடுத்து யார்கிட்டயாவது ஒரு முஸல்லிட்ட கொடுப்பார். கொடுத்து நீங்க ஓதுங்களேன், சப்தமா ஓதுங்களேன், அதை நான் காது கொடுத்து கேட்கிறேனே பார். காரணம் யமன் அந்த மனுஷனுக்கு ஓத தெரியாது, குர்ஆனை பார்த்து ஓத தெரியாது, வயசு கடந்துருச்சு, ஒரு வயசுலாம் கடந்து முடிச்சிட்டாரு, ஓத முடியல, அவரால் கத்துக்க முடியல. அப்போ குர்ஆனை ஓதியாவது கேட்போமே அப்படின்னு ஆசை. ஒவ்வொரு வக்தும் வருவார், 5 வேளைக்கும் நபவிக்கு வருவாரு, ஒரு குர்ஆன் பிரதியை கொடுப்பாரு, யாராவது ஒரு ஆளை பிடிச்சி ஓதுங்கன்னு சொல்லி சத்தமா கேட்டுட்டு போயிடுவார். இது அவருடைய பழக்கம், நீண்ட நாள் அப்படிதான் இருந்துச்சு. ஒரு நாள் வந்தாரு, குர்ஆனை கொடுத்தாரு, ஒருத்தட்ட ஓத சொன்னார். ஓதுனவர் என்னன்னா ஓதிக்கிட்டே வரும்போது சஜிதாவுடைய வசனம் வந்துச்சு. சஜிதா வசனம் வந்தா ஓதுனவரும் சஜிதா செய்யணும், கேட்டவரும் சஜிதா செய்யணும். சஜிதா செய்யறது வாஜிபா இருக்கிறனால ஓதுனவர் என்ன பண்ணாரு, குர்ஆன் பிரதியை மூடி வச்சுட்டு சஜிதா செய்ய ஆரம்பிச்சுட்டார். கேட்டாரா இல்ல இந்த யமன் வாசி, இவரும் சஜிதா பண்ணார். சஜிதா பண்ணி ஓதி முடிச்சவர் சஜிதா முடிச்சு எழுறாரு. ஓதுனவரும் எழுந்துட்டார். சஜிதாவை கேட்டார்ல அப்படியே இருக்காரு. தட்டி பார்த்தா ரூஹு போயிடுச்சு, ரூஹு அடங்கிருச்சு. அப்போதுதான் சொன்னார்கள், சஜிதாவில் பாக்கியம். அதுவும் எந்த பள்ளிவாசல்ல? மஸ்ஜிது நபவியில மௌத்தாகிறது பாக்கியம், சஜிதாவுல மௌத்தாகிறது பாக்கியம். சஜிதா வசனத்தை, குர்ஆன் வசனத்தை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டிருக்காரா இல்லையா? இது எல்லாம் அல்லாஹ் நாதாக்களுக்கு மட்டும்தான் தருவான், நல்லடியார்களுக்கு மட்டும்தான் தருவான், சாதா சீதா ஆளுகளுக்கு தரமாட்டான். அதுதான் யோசிக்கணும். மௌத்து வரதான் போகுது, ஆனா நல்ல மௌத்தா வரணுமே, அதுக்கு நாம அமல் செய்யணுமே, அமல் மீது ஆசை இருக்கணுமே, நல்ல எண்ணங்களோட வாழணுமே, ஒழுக்கத்தோட வாழணுமே. கண்ணியமும் ஒழுக்கமும் பேணி வாழுபவர்களுக்கு அல்லாஹ் கௌரவப்படுத்துவது மௌத்து இப்படிதான் வரும். அல்லாஹ்வுடைய கௌரவம், அல்லாஹ்வுடைய பட்டாடை, அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தினுடைய அந்த சுபச்சோபனை எல்லாம் இப்படிதான் வருமே தவிர அவையோட வேறு விதமா அமையாது. ஆனா இன்னைக்கு தமிழகத்துல ஒரு 30-40 பேருக்கு மௌத்தும் வந்துச்சு. எப்படி? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனானே, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுல அதாவது இந்த சாராயம் பழக்கத்துல முஸ்லிம் சமூகமும் விடுபட்டவர்கள் அல்ல. சொல்ல போனா சாராய விஷயத்துல டாஸ்மார்க்ல நம்பாலும் நிறைய தான் போறான். கொஞ்சம் யோசிக்கணும். குடிச்சுக்கிட்டே இருக்கிற இந்த மாதிரி சாராயம் போதை இருக்கிற நேரத்துல மௌத்தா போயிட்டா, நாய் கழுதையை விடவில்லை நீ மோசமா போயிட்ட, நாய் கழுதை விடவில்லை மோசமான மனிதனாக போகிறான். அதாவது இந்த மௌத்து வருது, இந்த போதையில அவனுடைய நிலைய மார்க்கம் சொல்லுது, அவனுக்கு ஈமான் இருக்காதுன்னு சொல்லுது. முதல்ல ஈமான் இருக்காது. குடிகாரனாக இருக்கும் பொழுது மௌத்தா போனா ஈமான் இருக்காது. என்ன காரணம் கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரேனும் ஒரு மனிதர் குடிக்கும் பொழுது அவன் ஈமான் கொஞ்சம் மேலே உயர்ந்து விடும். போதை இறங்கின பிறகு ஈமான் வரும். விபச்சாரம் செய்கிறார், விபச்சாரம் செய்யும் போது ஈமான் கொஞ்சம் ஒதுங்கிரும், திருடும் போது கொஞ்சம் ஈமான் ஒதுங்கிரும். இப்படி பெரும்பாவங்கள் செய்யும் போது ஈமான் கொஞ்சம் அவரை விட்டு ஒதுங்கி நிற்கும். அந்த பாவத்தை அவன் முடித்த பிறகு மீண்டும் அவனிடத்துல ஈமான் வந்து சேரும். கொஞ்சம் யோசிங்க, விபச்சாரம் பண்றானா அதிகபட்சம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் மீண்டும் அவன்கிட்ட ஈமான் ரிட்டர்ன் வந்துற வாய்ப்பு இருக்கு. திருடுறான்னா அதே மாதிரி ரிட்டர்ன் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா போதைக்காரனுக்கு 7-8 மணி நேரம் ஆகுது, விடிய சில நேரத்துக்கு போதையால இருக்கிறானே. இப்ப இவனுடைய நிலையை என்னன்னு சொல்ல முடியும்? அவன் படுத்து கிடக்குறான், செத்து போயிட்டாங்கிறாங்க, அவன் ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க, என்னென்னமோ காரணம் சொல்றாங்க. போதையில மௌத்தா போயிருந்தா அவன் நிச்சயமாக ஈமான் இல்லாதவனாகத்தான் மௌத்தா போவான். ஈமான் அவனுக்கு கிடையாது. அதனாலதான் சொல்லப்படுது, குடிகாரனை பப்ளிக்கா புறம் பேசுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு. அல்லாஹ் குர்ஆன்லயே தடுக்கிறான், புறம் பேசாதே பாவன்றான். ஆனா குடிகாரன் அவனை பப்ளிக்காவே பேசலாம், தப்பு இல்ல. இந்த வாய் எங்க அந்த குடியார பேரா அந்த படுத்து கிடக்குறான் அப்படின்னு அவனை சொல்லலாமான்னு கேட்டா தாராளமாக சொல்லலாம். காரணம் அவன் பாவத்தை பப்ளிக்கா செய்யறான், ஈமான் இல்லாம மௌத்தா போறான்.
அப்ப மௌத்துங்கிறது வரத்தான் போகுது. ஆனா இது போல கள்ளச்சாராயம் நல்ல சாராயம் எந்த சாராயம் குடிச்சு அந்த போதையிலேயே ஒருத்தன் மௌத்தா போனா அது ஹார்ட் அட்டாக்னு சொன்னாலும் சரி அல்லது ஏதாவது ஒரு ஸ்ட்ரோக் அப்படி இப்படின்னு சொன்னாலும் சரி, போதையில இருக்கையில ஒருத்தன் மௌத்தாயிட்டான், அவன் நிச்சயமாக ஈமான்தாரியாக இருக்க முடியாது. அவன்கிட்ட ஈமான் இருக்குது சொல்லவே முடியாது. அப்ப மௌத்துங்கிறது கண்ணியமா வரணும்னா நாம கண்ணியமா வாழும் காலத்துல நடக்கணும். அதாவது அபூ ஸுர்அத் ராஸி ரஹிமஹுல்லாஹ், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ்வுடைய சமகாலத்துல வாழ்ந்தவர். அவர் எந்த அளவுக்கு ஹதீஸ் துறையுடைய நிபுணர்னு கேட்டா அவரே சொல்றாரு, உங்களுக்கு எல்லாம் குலுவல்லா சூரா எப்படி மனப்பாடம் சர்வசாதாரணமா சொல்லுவோமா இல்லையா? அவர் சொல்றாரு, எப்படி உங்களுக்கு குலுவல்லா சூரா மனப்பாடம் அந்த மாதிரி எனக்கு கிட்டத்தட்ட 1,00,000 ஹதீஸ் மனப்பாடம். சாதாரணமா 1,00,000 ஹதீஸ். நாமைக்கு ஒரு ஹதீஸ மனப்பாடமா சொல்ல முடியல, அதுவும் ஹதீஸ மட்டும் சொல்ல முடியல. அவர் அறிவிப்பாளர் எல்லாம் சேர்த்து சொல்றாரு, அறிவிப்பாளர் எல்லாம் சேர்த்து அது பக்கம் பக்கமா நீளம். அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு இஹ்லாஸ் சூரா எப்படி மனப்பாடமோ அதை போல எனக்கு 1,00,000 நபிமொழிகள் சர்வ சாதாரணமாக என்னால் கடகடகடவென்று ஒப்பிக்க முடியும் சொல்வார். பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஒரு உஸ்தாத். அவருடைய இறுதி நேரம் வந்துச்சு. அவருடைய இறுதி நேரம் வரும் பொழுது மார்க்க சட்டம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மௌத்து நேரத்துக்கு ரெடியா இருக்காருன்னா அவர் பக்கத்துல உட்கார்ந்து கலிமாவை சொல்லுங்கன்னு சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? மாணவர்கள் சுத்தி நிக்கிறாங்க. அப்ப இந்த நம்முடைய உஸ்தாத் மௌத்தா போறாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பெரிய ஹதீஸ் துறை நிபுணர் அவர்கிட்ட போய் கலிமா சொல்லுங்கன்னு சொன்னா மரியாதை எல்லாம் மரியாதை கிடையாது. அவற்றை போய் அதை இதை சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது. அப்ப அவற்றை எப்படி உணர்த்துறதுன்னு கேட்டா இந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டாங்க. மன்கான ஆஹிரி கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. இது ஹதீஸ், அபூ தாவூதுல வருது அந்த ஹதீஸ். இந்த ஹதீஸை எடுத்து இன்னார் சொன்னார் இன்னார் சொன்னார் இன்னார் சொன்னார் அறிவிப்பாளர் இருக்குல்ல, அந்த அறிவிப்பாளர் எல்லாம் சொல்லிட்டு இந்த ஹதீஸுக்கு வரணும். மாணவர்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா அறிவிப்பாளரை பூரா தப்பு தப்பா சொல்லுவோம், நம்ம உஸ்தாது திருப்தி கொடுத்து அப்ப கலிமா அவங்க நாவல வந்துருமே அப்படின்னு முடிவு பண்ணி அறிவிப்பாளர்களை முன்னுக்கு பின் முரணாக மாத்தி மாத்தி ஹதீஸ் சொல்ல வரல, ஹதீஸ் சொல்றதுக்கு முன்னாடி அறிவிப்பாளரை மாத்துறாங்க. இமாம் ஸுர்அத் ராஸி ரஹிமஹுல்லாஹ் சக்கராத் நிலைமையில இருந்தவர்கள், என்னப்பா நீங்க அறிவிப்பாளரா மாத்தி மாத்தி சொல்றீங்க, இப்படி அவங்களுக்கு நான் பாடம் நடத்துறேன் அப்படின்னு அந்த அறிவிப்பாளரை சரியா அப்படியே சொல்லிக்கிட்டு வந்து கடைசியில ஹதீஸ் அப்படி வர்றாங்க. மன்கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க, ரூஹு போயிடுச்சு. சொன்ன உடனே ரூஹு போயிடுச்சு. கலிமா இறுதி நேரத்தில் தானாக அல்லாஹ் கொண்டு வந்து சேர்க்கிறான். நாதாக்களுக்கு, நல்லடியார்களுக்கு, இறையச்சம் உள்ளவர்களுக்கு, மார்க்க அறிஞர்களுக்கு அவர்களுக்கு தானாக கலிமா வருமே தவிர அல்லாஹ் தஆலா அவர்களை கஷ்டப்படுத்துவதே கிடையாது. அவர்கள் எல்லாம் ஈமான்தாரிகள் என்பதற்கான அடையாளம். இப்படி நம் வீட்டில் யாரேனும் ஒருவர் இறந்து போவாரேயானால் அந்த இறப்பு மிகவும் மகிழ்ச்சிக்குரியதே தவிர அது துக்கத்திற்குரியது அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், கமா தஈஷூன தமூதூன். கவனிக்க வேண்டிய விஷயம், ஹஜ்ஜுக்கு போனவர் மௌத்தாயிட்டாரு, நானும் அடுத்த வருஷம் காசு பணத்தை எடுத்துக்கிட்டு போய் அங்க மௌத்தாயிடுறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு யாரும் நடக்காத காரியம். அல்லது நான் மௌத்தா போகும்போது கலிமா தானே சொல்லணும், அது என்னங்க ஜுஜூபி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அதெல்லாம் சொல்லிடுவாங்க அப்படின்னு சாதாரணமா நினைச்சிட முடியாது. ரசூலுல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, கமா தஈஷூன தமூதூன். நீங்க வாழ்றபடிதான் மௌத்து வரும், நீ எப்படி வாழ்றியோ அப்படிதான் மௌத்து வரும். சும்மா எல்லாம் அவுலியாக்கள் மாறலாம் இறைநேசர்கள் மாறலாம் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு அப்படிதான் மௌத்து வரும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. நீ எப்படி வாழ்றியோ அப்படிதான் மௌத்து வரும். கமா தமூதூன துபஅஸூன். நீ எப்படி மௌத்தா போறியோ அப்படிதான் நாளைக்கு எழுப்பப்படுவாய். எப்படி மௌத்தா போறோமோ மௌத்தா போற நேரத்துல நாம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் எழுப்பப்படுமே தவிர அல்லாஹ் மாத்தி எழுப்ப மாட்டான். அல்லாஹ் அது மாதிரி மாற்றி கொடுக்க மாட்டான். அபூ ஸுர்அத் ராஸி காலம் முழுக்க ஹதீஸிலேயே கிடந்தார்கள், ஹதீஸையே போதித்தார்கள். அதே மௌத்து நேரத்தில் ஹதீஸை சொன்னார்கள், அப்படியே அவர்களுக்கு மௌத்து வந்தது. இதை போலதான் எல்லோருக்கும் மௌத்து வரும். அதனால்தான் வாழும் பொழுது கண்ணியமான இஸ்லாமிய வாழ்க்கையை வாழுங்கள் என்பதாக இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, உம்ரா, குர்ஆன் திலாவத்து, திக்ரு, தஸ்பீஹாத்து, இந்த இபாதத்து எல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய எல்லா நேரத்திலையும் வரணும், எல்லா நேரத்திலையும் வரணும். இப்படி ஒரு மௌத்து வரணும் அதுக்கப்புறம் தான் நினைக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அழகான மௌத்து வரட்டும், என்கிட்ட ஹஜ்ஜு காசு இருக்குது, ஹஜ்ஜுக்கு போறேன், அல்லாஹ் அங்க என்ன மௌத்தாக்கு அப்படின்னு கேட்கறதா. அதன் பிறகுதான் இபாதத்தெல்லாம் வராம அப்படியே போன உடனே அவருக்கு அல்லாஹ் அப்படியே தூக்கி கொடுத்துருவான், நல்ல மௌத்தை வாங்கி அனுபவிச்சு ஓசிலே போயிடலாம். நடக்க வாழ்க்கையில அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் வரவும் வராது. அதாவது முல்லா ஒரு 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 கிளி வளர்த்தார், அதுக்கு இவர் சொல்றதெல்லாம் சொல்லும்,
எந்த அளவுக்கு முல்லா வளர்த்தாருன்னா கலிமா எல்லாம் சொல்லி கொடுத்து வச்சிருந்தார். யாராவது வந்தா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லும், அப்பப்ப லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லும். இப்படி எல்லாம் சொல்லி 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 வளர்த்து ஒரு நாள் அந்த கிளிய பூனை பிடிச்சிருச்சு. பூனை பிடிக்கும் போது கீ கீ கீன்னு கத்துச்சு. அப்பதான் முல்லா சொன்னாரு, மௌத்தா புரத்துல கனிமால சொல்லணும், நீ கீ கீன்னு இயற்கை புத்தி எல்லாம் காட்டுற. அப்ப இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் கிளிப்புள்ள பாடம். அந்த பாடத்தை அல்லாஹ் சொல்றான், நீ கிளிப்புள்ள பாடம் மாதிரி வாழாத, நீ உங்க வாழ்க்கையில இபாதத்தா வாழே. இபாதத்தா வாழ்ந்தாதான் இபாதத்தான மௌத்து கிடைக்கும். அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்த நாதாக்கள் 550 பேரும் அல்லாஹ்வின் புறத்திலே அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட்டவர்கள். ஹஜ்ஜிலே மௌத்தா போனாங்களே நம்ம வருத்தப்பட வேண்டாம். அவர்கள் வருத்தத்திற்குரியவர்கள் அல்ல, அவர்கள் நல்ல மனிதர்களுக்கான அடையாளம். ஹதீஸ்கள்ல மொத்தமும் எழுதுறாங்க, ஹஜ்ஜுக்கு போய் யாரு மௌத்தானாரோ அவரை கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம், அவருடைய ஹுஸ்னுல் காத்திமா, அவருடைய இறுதி முடிவு அழகாய் அமைந்திருக்கிறது. அவருடைய இறுதி முடிவு அழகாய் அமைந்திருக்கிறது. அவரை பத்தி நீங்க எந்த குறையும் சொல்லாதீங்க, எதையும் அப்படி இப்படின்னு பேசிடாதீங்க. அங்க போய் மௌத்தா போனாரு, ஹஜ்ஜுடைய நேரத்துல உம்ராவுடைய நேரத்துல இஹ்ராம் ஆடையில இருக்கும் பொழுது அந்த இடத்திலே மௌத்தா போறாரு. அவர் மௌத்தா போனதுக்கு ஏதேனும் காரணம் இருக்கலாம், அந்த காரணத்தையும் தாண்டியது நல்ல மௌத்துங்கிறது. ஏதோ ஒரு காரணம் வந்தாதானே, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஸ்ட்ரோக் வந்துருச்சு, வெயில் ஆகி போச்சு, மழை ஆகி போச்சு, சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, கூடாரம் இல்ல, ஏதேனும் ஒரு காரணம். ஆனா மௌத்து நல்ல மௌத்து. அல்லாஹ் தஆலா இந்த 550 பேர்த்த மௌத்தாக்குறதுக்கு தான் இந்த வருஷத்துல 48 டிகிரி செல்சியஸ் வெயில தந்திருக்கான்னு நினைக்கிறமே தவிர அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வெயிலின் ஜுவாலை அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மிக பாக்கியத்திற்குரியது. வல்லோன் அல்லாஹ் தஆலா அந்த 550 பேர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை வழங்குவானாக. அவர்கள் குடும்பத்தார்களுக்கு அழகிய அல்லாஹ் சொல்லக்கூடிய அழகிய பொறுமையை தருவானாக. இது போன்ற பெரும் பாக்கியம் ஹஜ்ஜில் போய் மௌத்தாக கூடும் பெரும் நசீபை வல்லோன் அல்லாஹ் தஆலா நம்மனைவர்களுக்கும் தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.